பாகிஸ்தானை போட்டு புலந்தெடுத்த டசுன் சாணக்க என்று சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா அணி கேப்டன் டசுன் சாணக்க ஃபீல்டிங் பண்ணுறோமென்று சொல்லி சாய்ஸ் பண்ணார். அதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 176 ரன் வரைக்கும் விக்கெட்டே இழக்காமல் 176வது ரனில் முதலாவது விக்கெட் போயிருக்கு. போட்டு ஸ்ரீலங்கா போலர்ஸை போட்டு புலந்தெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் ஓப்பனர்ஸ் 2 பேரும். மாதிரி முதலாவது விக்கெட் எடுத்தோன்னு டக்குன்னு விக்கெட் போய் அங்கால பார்த்து 20 ஓவர்கள் முடிவில் 212 ரன்களுக்கு 8 விக்கெட்டை மாத்திரம் இழந்து பாகிஸ்தான் இமாலய ஸ்கோரை அடித்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்சமாக ஃபர்கான் 100 ரன்களை பெற்றார். அவர் 60 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் 9 பவுண்டரிகள் உள்ளடங்களாக சதத்தை பெற்றார். ஃபர்கஸ் சமான் 42 பந்துகளில் 84 ரன்களை பெற்றார். இவர் 4 சிக்ஸர்கள் 9 பவுண்டரிகளை பெற்று இந்த ரன்னை பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு பாகிஸ்தான் அணி சார்பில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெரிய ஒரு ரன்களை அடிக்காமல் எல்லாம் 2-7-0 என்ற சின்ன ஸ்கோர்களில் அவுட் ஆகி கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா அணி சார்பில் டில்சான் மதுசங்க 4 ஓவர்கள் வீசி 33 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை பெற்றார். டசுன் சாணக்க அணியின் கேப்டன் 4 ஓவர்கள் வீசி 42 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், துஷ்மந்த சமீர 4 ஓவர்கள் வீசி 48 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டையும் அதிகபட்சமாக பெற்றனர். இதற்கமைய பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி இதற்கமைய பாகிஸ்தான் அணியின் எண்ணம் என்னவென்றால் இலங்கை அணியை 142 ரன்களுக்குள் ஓல் அவுட் செய்துவிட்டால் பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் தான் விளையாண்டது. ஆனால் ஸ்ரீலங்கா அணியும் அதற்கேற்ற மாதிரி பதும் நிசங்க 7 பந்துகளில் 3 ரன்களை அடித்த நிலைமையில் ஆட்டம் இழந்தார். பவர் பிளேயில் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் அணி பந்துகளை வீசியது. ஆனால் கமில் மிசார 15 பந்துகளை சந்தித்து 26 ரன்களை பெற்று 1 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகளை அடித்தார். சரித் அசலங்க இதற்கு முந்தைய போட்டியில் ஒழுங்காக விளையாடாமல் விட்டாலும் இந்த போட்டியில் நான் ஏதாச்சும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தில் 18 பந்துகளில் 25 ரன்களை அடித்தார். இதில் 2 சிக்ஸர்கள் 1 பவுண்டரிகள் உள்ளடங்களாக இதை பெற்றுக் கொடுத்தார். பவன் ரத்நாயக்க அணியை கொண்டு செல்வதற்கு இவர் 37 பந்துகளில் 58 ரன்களை அடித்து அணிக்கு பெற்றுக் கொடுத்தார். இவர் 3 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகளை அதிகபட்சமாக அடித்து இந்த ரன்னை பெற்றார். அணியின் கேப்டன் டசுன் சாணக்க கடைசி வரைக்கும் அணிக்காக போராடி 31 பந்துகளில் 76 ரன்களை பெற்றார். இதில் 8 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகள் உள்ளடங்களாக இதை அடித்தார். கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 28 ரன்கள் அடித்தால் வெற்றி என்று இருந்துச்சு. அப்போ டசுன் சாணக்க அடிப்பாராண்டு தெரியாமல் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் டசுன் சாணக்க முதலாவது போல் பவுண்டரி, அடுத்த தொடர்ந்து 3 சிக்ஸர்கள், அடுத்த 2 பந்துகளில் முதலாவது பந்தை டொட் பண்ணார். கடைசி பந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒயிட் பந்து என்று தான் நான் சொல்லுவேன். அம்பையர் மிஸ்டேக்கால் அது ஒயிட் இல்லைன்னு சொன்னனால ரிவ்யூ பண்ணவும் மேலாத ஒரு சூழ்நிலையில் மச்ச தேவையில்லாமல் தோற்றுருக்கேன். ஆனால் பரவாயில்ல, டசுன் சாணக்கிட்ட இவ்வளோ பெரிய திறமை இருக்குமெண்டு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் டசுன் சாணக்க அடிச்சிருந்தா பெரிய ஒரு கடைசி ஓவரில் ஒரு பெரிய ஃபினிஷிங்காக இருந்திருக்கும். கடைசி போல் 6 அடிச்சிருந்தா அவர் ஒயிட் நினச்சி அதை லீவ் பண்ணினால இந்த அம்பையர் மிஸ்டேக்கால் மச்ச தோற்றுருக்கான். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைசி போல் ஒயிட்டா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.